ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரமலான் வந்து நோன்பு வந்து டியூஸ்டே ஒரு நாள் தான் இருக்கு. நம்ம இன்னைக்கு மண்டே வந்து ஈவினிங் வந்து வெளியே கிளம்புறோம். ஏன் அப்படின்னா ரமலான் மாதம்னாலே வந்து ஈவினிங் டைம் நோன்பு திறக்கிறதுக்காக எல்லா டீ கடையிலையும் எல்லா ஷாப்புக்கும் முன்னாடியும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் நிறைய அடுக்கி வச்சிருப்பாங்க. சில கடைகள்ல நோன்பு கஞ்சி இருக்கும், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ அதை தான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். வந்து இன்னைக்கு விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து நாளைக்கு வந்து வேற ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ அதனால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால இன்னைக்கு எப்படியாவது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ருவி ஏரியாவில், அதாவது மஸ்கட்ல ருவி ஏரியாவில் உள்ள ஷாப்புக்கு தான் போகிறோம். ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ரவுண்ட் போட்டுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜக் ரவுண்ட் போட். ஏன்னா இந்த ஜக் மாதிரி ஒரு ஃபவுண்டைன் இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு. ஜக் ஜக் ருவியில் நாங்கள் போன இடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்ர் அல் சமா ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரீட்டில் தான். இது வந்து ஃபாத்திமா ஷாப்பிங்க்கு நியரில் வந்து சைடில் கொஞ்சம் காஃபி ஷாப்லாம் நிறையா இருந்துச்சு. அதில் வந்து ஒரு ஷாப்பில் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க. ஃபட்டாயர் ஷவர்மாலாம் இங்கே வந்து நார்மல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஷவர்மா இருக்கும், கிரில் இருக்கும், அதுக்கப்புறம் பர்கர், பீஸா அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அந்த ரமலான் நோன்பு டைமுக்காக இந்த 1 மந்த்துமே வந்து அப்படியே கடை முன்னாடி ஏகப்பட்ட திங்ஸ் அப்படியே டென்ட்டெல்லாம் போட்டு அப்படியே அடுக்கி வச்சுருந்தாங்கங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் உள்ள ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் மோஸ்ட்லி அங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ் இதெல்லாம் இருக்கும்ல. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபத்தாயான்னு சொன்னாங்க. இதில் வந்து வெஜிடபிள்ஸு, சிக்கன் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுன்னு சொன்னாங்க. ஆனால் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலாக ஹரீஸ், ஒமானிஸோட ட்ரெடிஷ்னலில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹரீஸ் தான். ஸோ இதுவுமே வந்து இருந்துச்சு. ஸோ ஏகப்பட்ட ஒமானிஸ்க்கு எல்லாருமே வாங்கிட்டு போனாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கிங் ஐட்டம்ஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் மந்தி, நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி 1 டே தான் இருக்குது, வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ்லேயுமே வந்து நிறைய சமோசாவில் நிறைய வெரைட்டிஸ், போண்டா, பஜ்ஜி, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் சொல்லே வேண்டாங்க. இங்கே நம்ம ஒரு இடத்துல போனோம்னா நோன்பு துறக்கிறதுக்கான எல்லா திங்ஸுமே இருந்துச்சு. வாட்டர் கேனில் இருந்து மோரில் இருந்து எல்லாமே இருந்துச்சு. பட் ஸ்வீட் வெரைட்டிஸ் நம்ம பார்க்காத சாப்பிடாத சில ஸ்வீட் வெரைட்டிஸ்லாம் பார்க்க முடிஞ்சது. ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்ஸ் எதுவுமே வாங்கலை. நாங்கள் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஹரீஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபத்தாங்கிறது, அப்புறம் சமோசா வந்து இந்த ரமலான் நோன்புல வந்து நம்ம ஊர் சைடில் இந்த நோன்பு கஞ்சியோட சமோசாலாம் தொட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அது வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனால் இந்த டைம் சமோசா வந்து வெரைட்டிஸும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சமோசா வாங்கினோம். சமோசாலேயும் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் சமோசா, சிக்கன், பீஃபு, அப்புறம் சீஸு இந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சின்ன ஆனியன் பக்கோடா, போண்டா, அப்புறம் சுண்டல் மசாலாலாம் இருந்துச்சு. அப்படியே சுட அப்படியே போட்டு எடுத்து தட்டிக்கிட்டே இருந்தாங்கங்க. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் அங்கேயே இருந்து சாப்பிட முடியலை, ஏன்னா டைம் ஆகலை. அதனால் பக்கத்தில் ஒரு சின்ன பார்க் இருந்துச்சு, அந்த பார்க்கில் போய் சாப்பிட்லாங்கிறதுக்காக அங்கே போயிட்டோம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ருவி ஏரியாவில் தான் ஒரு சின்ன பார்க்கு, கிட்ஸ் ப்ளே ஏரியா, பக்கத்துலேயே மாஸ்க் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அங்கே போய் வந்து சாப்பிட்லான்னு போய் செட் ஆகிட்டு வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:15 ஆகுது. ஆக்சுவலாக 6:30க்கு தான் வந்து நோன்பு துறக்க ஆரம்பிப்பாங்க. அதனால் வந்து நாங்களும் அந்த பக்கத்தில் உள்ள பார்க்கில் உட்காந்துருக்கோம். ஏன் அப்படின்னா பேக் சைடே வந்து பார்த்திங்கன்னா பள்ளிவாசல் தான் இருக்குது. ஸோ அந்த 6:30க்கு முன்னாடி நம்ம வெளியே இந்த ரமலான் மாதத்தில் ஃபுல்லாகவே வெளியே இருந்து நம்ம ஏதாவது ஃபுட்டு சாப்பிட்றதோ, தண்ணி ஏதோ குடிக்கிறதோ இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் அவங்களுக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நாங்களுமே வந்து அவங்க நோன்பு திறக்கிற டைமில் தான் நம்ம வாங்கிட்டு அந்த ஃபுட்டெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். பக்கத்துலேயே பள்ளிவாசல் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இங்கே பார்க்கிங்லாம் விட்டு போகிறாங்க. இன்றைக்கி வந்து கம்மியான டிஷ் தான் வாங்கியிருக்கோம், ஆனால் வந்து குவான்டிட்டி நிறைய வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு புதுசான ஒரு ரெசிபியும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சமோசாவில் வந்து நிறைய சமோசா இருந்துச்சு, வெஜ் இருந்துச்சு, பீஃப் இருந்துச்சு, சீஸ் இருந்துச்சு, சிக்கன் இருந்துச்சு. நாங்கள் வந்து சிக்கன் வாங்கினோம்.
சிக்கன் சமோசா. இது ஹரிஸ். இது நம்ம நிறைய வீடியோவில் நிறைய இந்த ஒமானிஸ்லாம் எக்ஸ்போலாம் போட்டதுலலாம் நான் பார்த்துருக்கேன், நிறைய வாங்கியிருக்கேன். இங்கே ஒமானில் வந்து அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது, பசங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன்லாம் போட்டிருப்பாங்க, ரொம்ப ஹெல்தி. நம்ம ஊரில் இந்த கஞ்சிலாம் சொல்லுவாங்களா அதே மாதிரி தான். இது வந்து இந்த கோதுமையில் பண்ணுவாங்க, சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம அடிக்கடி வந்து வாங்க முடியாது. ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்போவோ இந்த மாதிரி ஏதாவது ஷாப் ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில் தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் சில அதுக்குன்னு ஷாப்லாம் இருக்கும், அங்கேயும் கூட நம்ம வாங்கிக்கலாம். ஸோ நாங்கள் பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டேஸில் தான் கிடைக்கும். அடுத்து மெயினாக பார்த்திங்கன்னா ஃபத்தா. இதுதான் மெயின் டிஷ்ஷு. ஆக்சுவலாக இதை நம்ம டேஸ்ட் பண்ணதே கிடையாது. இதுக்கு பேர் வந்து ஃபத்தான்னு சொன்னாங்க. அதாவது வெஜிடபிள்ஸும் சிக்கனும் சேர்ந்தது. வாவ், பார்க்க நல்லா தான் இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வெஜிடபிள்ஸ் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வெஜிடபிள்ஸ் தான் ரொம்ப அதிகமாக போட்டிருக்காங்க. மெயினாக அந்த நோம்பு டைமில் வந்து சமோசா சூப்பராக இருக்கும். நல்ல சுட சுட வெரைட்டிஸ் நிறையா கிடைக்கும். பாருங்கள், சிக்கன் ஸ்டஃபிங்லாம் வச்சு வேறு லெவலில் இருக்குது. பட் ஆனால் டேஸ்ட்டு கொஞ்சம் சிக்கன் சமோசா கம்மியாக தான் இருக்குது. மூட சாப்பிடலாம். ரொம்ப பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாதுங்க. ஏதோ ஒரு குபூஸ் ஏதோ போட்டு வச்சுருக்கான். ரொம்ப எக்ஸ்ட்ரானரி அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஓகே, ஒரு புதுசாக ஒரு ரெசிபி ட்ரை பண்ணவங்கக்காண்டி வேணால் ட்ரை பண்ணலாம். ஹலீம் வந்து ஓகேவாக இருந்துச்சு. சமோசா உள்ள மசாலா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா இருந்திருக்கும். சிக்கன் சமோசா அந்த மசாலா அந்த இது ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்று அந்த வெஜிடபிள்ஸ் சிக்கன் மிக்ஸு அதுவுமே ஓகே. ரிமைனிங் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா லுலு ஹைப்பர் மார்க்கெட் ருவியில் தான். அங்கே வந்து ஒரு எக்ஸ்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ கொஞ்சம் ஷாப்பிங்கும் இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போயிருந்தோம். அங்கே வந்து பிக்கஸ்ட் மெகா சேல் எக்ஸ்போ நம்ம ரமலானுக்காக 7, 8, 9 இன்றைக்கி 1 டே மட்டும்தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஜுவல்லரி கலெக்ஷன். ஆல்ரெடி நம்ம ப்ரீ ரமதான் எக்ஸ்போன்னு இங்கே ருவியில் வந்து ஒரு தடவை போட்டிருந்தோம். ஸோ அப்போ வந்து அதை விட இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. நம்ம ஒரு பொருள் வந்து குவாலிட்டியாக எடுக்கணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணலாம். ஏகப்பட்ட கலெக்ஷன் இருந்துச்சு. ஜுவல்லரிலையுமே வந்து இமிடேஷன் ஜுவல்லரிஸ் இந்த மாதிரி நிறைய பார்க்க முடிஞ்சிச்சு. அப்புறம் கிளாத் ஷாப்பு ஏகப்பட்டது. மெயினாக கிளாத் ஷாப்பு தாங்க நிறையா இருந்துச்சு. ஒவ்வொருதுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ யூனிக்காக கிராண்டாக இந்த ரமலானுக்கு சூப்பராக நம்ம செலிப்ரேட் பண்ணுற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் தான் நிறையா இருந்துச்சு. அதில் எனக்கு மெயினாக ஒரு ஷாப் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானி ஷாப் வந்து அதில் அவங்களோட குவாலிட்டி ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அது போக இந்த மாதிரி சின்ன சின்ன எல்லாமே வந்து ஷாப்ஸ் வச்சுருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் நான் அந்த சொன்ன பாகிஸ்தானி ஷாப் கலெக்ஷன்ஸ். சூப்பராக இருக்குது பாருங்கள். ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஒயிட் கலரும் நைஸ் கலெக்ஷன். தேங்க்யூ ஸோ மச். This is with front pocket. Oh, okay, okay, okay. This is for silk. Okay. Block printing silk. This is chicken curry print. Yes. The front and back full. Okay. எக்ஸ்போனாலே நம்மளுக்கு ஜுவல்லரி ட்ரெஸ் ஐட்டம்ஸ் இருந்தாலும் ஃபுட்டுன்னு ஒரு செக்ஷன் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி ஃபுட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸில் 2 கவுண்டர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கவுண்டர் நான் ஸ்பெஷலாக சொல்லி ஆகணும். இது வந்து ஹோம்மேடு ஃபுட்டாக 2 லேடிஸ் சேர்ந்து பண்ணாங்க, மலையாளிஸ். ஸோ அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய புட்டிங் அதுக்கப்புறம் டெசர்ட்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஊர் ஸ்டைலில் சூப்பராக வந்து கீர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த கீர் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை. கண்டிப்பாக இந்த போனீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்போவில் கவுண்டர் நம்பர் 25 கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது போக வந்து பார்த்திங்கன்னா நிறைய இமிடேஷன் ஜுவல்லரிஸ்லேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் சூப்பராக இருந்ததுங்க. போனால் ஒர்த்தாக பை பண்ணலாம். அவங்க சொல்கிற மணிக்கும் ஒர்த்தபுளாக இருந்துச்சு.
அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக ஆல்ரெடி இந்த லாஸ்ட் ப்ரீ ரமதான் எக்ஸ்போவில் போட்டிருந்தோம். ஸோ அந்த ஷாப்பில் உள்ளவங்க வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து அமௌண்ட் வந்து ஹையாக, ஆனால் குவாலிட்டி நல்லா வச்சுருந்தாங்க. இந்த பேங்கிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எது எடுத்தாலும் 2 ரியால், ஆனால் ஒர்த்தாக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து கிட்ஸ்க்கு வந்து ஃபேஸ் பெயிண்டிங் வந்து ஃபஸ்ட் டே போட்டிருக்காங்க. ஸோ நான் நேற்று போகிறப்போ வந்து ஃப்ரீ ஹென்னா போட்டிருந்தாங்க. ஸோ 2 பேர் ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க போட்டாங்க, ரொம்ப க்ரௌடாக இருந்தாலும் அடுத்து 2 பேர் போட்டாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம க்ரௌட் அதிகமாக இருந்தனால கையில் சிம்பிளான டிசைன் மட்டும் போட்டு விட்டாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் டைம் கிடச்சுன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் தெரிவிச்சுட்டு ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.